கைஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைல் அலிட் மிஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 916 அப்படியே ரேஸ் செலக்ட் பண்ணி கிரியேட் பேஜர் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் பேஜர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து எத்தனை கிளிப்பு வேணுமோ அத்தனை கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 3 கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நான் இங்கே கீழே வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே ரைட் சைடில் ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் ஆப்ஷன் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் மட்டும் ஒரு பிஎன்ஜியாக வந்து இமேஜாக வந்து வந்திருக்கும். இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை கிளிப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் இமேஜுக்கும் அந்த செகண்ட் இமேஜோட கிளிப்புக்கு போயிட்டு மேலே அதே போல் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் எத்தனை கிளிப் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அடாப் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம அலிட் மிஷினில் எடுத்து வச்ச அந்த பிஎன்ஜி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அதில் எதில் சேவ் பண்ணிச்சோமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் ஆப்ஷன் ரிமூவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எண்டிங்கில் வரும், பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ரிமூவ் இருக்கும், எடுத்து கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது உங்களுக்கு ஓகேனா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை செகண்டாக கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அதேமாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் இதே போல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் அகைன் அலைட் மிஷின் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அந்த இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு அந்த இமேஜை. இப்போது நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ கிளிப்பை கீழே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த லேயரை கிளிக் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து அந்த வீடியோக்கும் அந்த இமேஜுக்கும் சென்டர்லேருந்து ஒரு லைன் தெரியுது. அந்த லைன் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த ஆட் பண்ண கிளிப்பில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ண கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் மாஸ்கார் கீன்னு இருக்கும், அதில் வைப்புன்னு இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சேனல் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் ஆங்கிள் இருக்கும், அதை வந்து 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அது கீழே ஃபெதர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுவும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டார்ட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டார்ட்டை லைட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து மறையிறதுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே போல் அடுத்த கிளிப்லேயும் நம்ம எடுத்த இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அகைன் மீடியா போய்ட்டு அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதையுமே வந்து அந்த வீடியோ கீழே வந்து கொண்டு வந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து லைன் தெரியுது. அதுக்கு நம்ம ஆட் பண்ண கிளிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு வைப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அதே போல் தான் ஆங்கிள் வந்து 90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஃபெதர்ன்னு இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து அது வந்து ரிமூவ் ஆகிறது தெரியும். ஸோ எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வச்சுட்டு ஃபெதருமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தா பெர்ஃபெக்டாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதேமாரி நீங்கள் எத்தனை கிளிப் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை கிளிப்புக்கும் இதேமாரியே எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வீடியோ வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இங்கே கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ்.